வெல்கம் டு ஜேசி மேத்ஸ் டியூஷன். இன்னைக்கு நம்ம 12th பிஸ்னஸ் மேத் எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is equal to 0 1 2 1 1 2 3 2 3 1 1 3. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட்டில் லெட் A is equal to அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 0 1 2 1 1 2 3 2 3 1 1 3. இப்போ இந்த சம்மை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் போடலாம், டிட்டர்மினன்ட் மெத்தட்லையும் போடலாம். பட் அது லாங் ப்ராசஸாக வரும். உங்களுக்கு தெரியும் 1.5ல் நம்ம பார்த்துருக்கோம், 1.4 1.5ல் பார்த்துருக்கோம். ரொம்ப லாங் ப்ராசஸாக வரும். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சம் முடிச்சிடலாம். ஸோ டைம் சேவிங் மெத்தடு இது நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்ம இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேங்க் கேட்டிருக்காங்க. ரேங்க் அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும்னா first step order of the matrix. Order of the matrix நமக்கு தெரியும் number of rows 1 2 3 3 cross number of columns 1 2 3 4 3 into 4. இது 3 into 4 மேட்ரிக்ஸில் 3,4 எடுத்துட்டிங்கன்னா நமக்கு எது சின்ன வேல்யூ 3. அப்போ நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் A is less than or equal to 3 தான் இருக்கும். இதில் இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எதுவோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ரேங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இது இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு நம்ம இப்படி எழுதிக்கலாம். 1 2 3 2 3 1 1 3. இப்போ நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்ஸ் இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஈக்குவலன்ஸின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஈக்குவலன்ஸின் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோவில் 1 வந்துச்சு, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சம்மை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்சிங் ரோ. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு செகண்ட் ரோ வந்துட்டு என்னவா இருக்குது 1 இருக்குது. ஸோ நம்ம இந்த ரோவையும் நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு R1 இன்டர்சேஞ்ச் R2, அதாவது ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதை நம்ம இப்படி தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரோ 1 அப்படிங்கிற இடத்துல ரோ 2 போடணும். ஸோ 1 2 3 2. அப்புறம் ரோ 1ல் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம ரோ 2ல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 1 2 1. ரோ 3ல் நோ சேஞ்ச். ஸோ 3 1 1 3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நமக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்ங்கிறதுனால நம்ம ரோவை மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ரோவில் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், காலம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் நமக்கு எப்போவும் தெரியும் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க 2 எலிமெண்ட்டும் 0வாக இருக்கணும். அதுக்கு அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டு இதுவாகிடும், இதோட எலிமெண்ட்டும் நமக்கு 0 ஆகிடும். அதாவது இப்படி எல் ஷேப்பில் இது 3 எலிமெண்ட்டுமே நமக்கு 0 ஆகணும். ஆனால் நமக்கு நம்ம ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுமே இங்கே ஒரு எலிமெண்ட் ஆல்ரெடி 0 ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அப்போ நம்ம இங்கே வேலை இல்லை. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னது, ரோ 3. எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3. ரோ 3யை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நம்ம எதை வச்சு இதை பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் ரோ 3 வந்து 3 வந்துட்டு +3 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே 0 வேணும். அப்போ அங்கே நமக்கு என்ன வேணும், -3 இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே 0 பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, இந்த -3யோட இந்த ரோவை மல்டிபிள் பண்ணோம்னா, இப்போ புரியுதா நான் ஏன் இங்கே 1 இருக்கணும்னு சொன்னோன்னே, இங்கே 1 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண, -3யோட ரோ 1 மல்டிபிள் பண்ணணும். ரோ 3 -3R1. இது நீங்கள் இந்த ஆப்ரேஷன் வந்து நீங்கள் தெளிவாக போடணும். இங்கே பாருங்கள், ரோ 3ங்கிறது ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது ரோ 3ல், இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. ரோ 3ல் என்ன இருக்குது, 3 1 1 3. ரோ 2 நம்ம ரோ 1 என்ன பண்ணணும், -3 இன்ட்டு ரோ 1. இப்போ நம்ம -3யோட ரோ 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரோ 1 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -3 இன்ட்டு 1 -3 -3 இன்ட்டு 2 -6 -3 into 3 -9 -3 into 2 -6.
இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு 0 ஆயிடுச்சு. 3 - 3 0 ஆயிடுச்சு. 1 - 6ங்கும் போது உங்களுக்கு -5 வரும். 1 - 9ங்கும் போது உங்களுக்கு -8 வரும். 3 - 6ங்கும் போது உங்களுக்கு -3 வரும். ஸோ இது எது நம்ம இங்கே ஃபஸ்ட் இங்கே இருக்கிற ரோ 3ல தான் நம்ம இந்த சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் சேஞ்ச் நம்ம இந்த ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டு ரோ 1ல எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ 1 2 3 2 அப்படியே போட்டுக்கலாம். ரோ 2லையும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ 0 1 2 1 அப்படியே போட்டுக்கலாம். ரோ 3 ஆஃப்டர் சேஞ்சுக்கு அப்புறம் இங்கே வருது இல்லைங்களா அந்த ஆன்சர், அதை தான் நம்ம போடணும். 0 -5 -8 -3 போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இப்போ பாருங்கள் இது 2 0 ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு எந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும், இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்க போகிறோம். அது என்ன ஸ்டெப்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ரோவும் நம்ம 0 ஆக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை 0 ஆக்கணும்னா இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்க போகிறோம். இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே ரோ 1 யூஸ் பண்ணி ரோ 2வையும் ரோ 3லையும் நம்ம 0 ஆக்கலாம். பட் ரோ 3ல வந்து நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு நம்ம இந்த எலிமெண்ட்டை இந்த ரோ 1 மறந்துடணும். ரோ 1 விட்டுட்டு நம்ம இந்த ரோ 2 எலிமெண்ட் வச்சு தான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த -5 வந்துட்டு நம்ம வந்துட்டு 0 ஆக்கணும். ஸோ 0 ஆக்கணும் என்ன பண்ணோம், +5ஓட நம்ம -5 +5ஓட நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு அது 0 ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரோ 2 இருக்கு இல்லையா, ரோ 2வை வச்சு நம்ம என்ன பண்ணோம் +5ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே சேஞ்ச் இருக்கு, ரோ 3ல சேஞ்ச் பண்ணணும். ரோ 3ல என்ன சேஞ்ச் பண்ணணும், ரோ 3 +5 ரோ 2 +5 4 ரோ 2 பண்ணும்போது நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆகிடும். மற்ற எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. இந்த எலிமெண்ட் நமக்கு 0 ஆகிறதுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த ப்ராசஸ் மட்டும் நம்ம பண்ணோம்னா போதும். ஸோ பாருங்கள் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ஆப்ரேட்டை இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ரோ 3 வந்து நம்ம எழுதிக்கலாம். ரோ 3 வந்து என்னது 0 -5 -8 -3. இப்போ நம்ம 5 R2 5 × ரோ 2 5 × 0 0 ஆகிடும். 5 × 1 5 +5 ஆகிடும். 5 × 2 10 ஆகிடும். 5 × 1 5 ஆகிடும். இப்போ நமக்கு பேலன்ஸ் பாருங்கள், இது 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு. இதில் வந்து 2 கிடைக்கும் நமக்கு. -3 5னா +2 தான் வரும். 5 - 3 2 வரும். ஓகேவா. இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா நமக்கு ரோ 1 நோ சேஞ்ச் 1 2 3 2, ரோ 2 நோ சேஞ்ச், ரோ 3 சேஞ்ச் ஆனது இதோ நமக்கு இங்கே இருக்குது 0 0 2 2. இப்போ நமக்கு என்னாச்சு, நமக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு முடிஞ்சது, அவ்வளோதான், சம் முடிஞ்சது. நம்ம இப்போ ரேங்க் ஆஃப் ஏ போட்டுடலாம். ரேங்க் ஆஃப் ஏங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கிற ரோஸ். அப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இதில் 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்துட்டு என்னவா இருக்கும், நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் இதில் எலிமெண்ட் இருக்குது, சாரி இதில் எலிமெண்ட் இருக்குது, இதுலேயும் எலிமெண்ட் இருக்குது, இதுலேயும் எலிமெண்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே எலிமெண்ட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரோ 0 0 0 ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து ரேங்க்ல வராது. ரேங்க்ல நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். நோ ரேங்க் ஃபார் தட், நோ ரேங்க். அதுக்கு நமக்கு ரேங்க் கணக்கு எடுத்துக்கூடாது. நமக்கு நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கு, நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கணும். ஸோ இதில் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கு, இதுலேயும் வேல்யூஸ் இருக்கு, இதுலேயும் எல்லாத்துலேயுமே வேல்யூ இருக்கும்போது நம்மளோட ரேங்க் ஆஃப் 3 வந்து ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.